இதயம் சொல்லும் கதை. ஒரு சிறு கிராமத்தில் வசித்து வந்தார் முருகன். வயதானாலும் உடல் உறுதியாக இருந்தார். வேலைகளில் விறுவிறுப்பாக ஈடுபடுவார். ஆனால் உணவு பழக்கத்தில் கவனம் செலுத்துவதில்லை. அதிக எண்ணெய், உப்பு சேர்த்த உணவுகளை அதிகம் விரும்புவார். இனிப்புகளையும் தினமும் அருந்துவார். ஒரு நாள் திடீரென அவருக்கு மார்பில் வலி ஏற்பட்டது. அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்து, உங்கள் இதயம் பாதிக்கப்பட்டுள்ளது. தவறான உணவு பழக்கம்தான் இதற்கு காரணம். உடனடியாக உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிகம் நடைபயிற்சி செய்ய வேண்டும் என்றார். முருகன் மருத்துவரின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டார். பழைய உணவு பழக்கத்தை மாற்றி காய்கறிகள், பழங்கள் சாப்பிடத் தொடங்கினார். தினமும் காலை, மாலை என இருவேளையும் நடைபயிற்சி செய்தார். சில மாதங்களில் அவரது உடல்நிலை முன்னதை விட மிகவும் சிறப்பாக அமைந்தது. மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்து, உங்கள் இதயம் நன்றாகவே செயல்படுகிறது என மகிழ்ச்சியுடன் கூறினார். குறிப்பு: இதயம் நமது உடலின் மிக முக்கியமான உறுப்பு. அதை பாதுகாக்க சரியான உணவு பழக்கம், தொடர் உடற்பயிற்சி மிக அவசியம். இவற்றை கடைபிடித்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம்.